2G விவகாரத்தை விட பெரிதாக கிளம்பும் புது பூதம், வேற லெவலில் இறங்கும் இடி. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2007ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த போது அதன் கூட்டணியான திமுக எம்பி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கப்பட்ட போது மாபெரும் சர்ச்சையாகவும் ஊழல் வழக்காகவும் வெடித்தது 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு. 2007இல் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ராசா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு நடைமுறைகள் தொடங்கியது. இதற்கான உரிமத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி நாட்கள் அக்டோபர் 1 என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென செப்டம்பர் 25ஆம் தேதி 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே உரிமை பெற தகுதியானவை என்று அறிவிப்பு வெளியானது. இதற்கிடையே வெளிப்படையாக உரிமம் ஒதுக்குமாறு ராசாவிற்கு பிரதமர் கடிதம் அனுப்பியதும் ஏல நடைமுறைகள் அனைத்தும் சரியில்லை என்று தொலைத்தொடர்புத்துறைக்கு நிதி அமைச்சகம் கடிதம் அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து லூக் டெலிகாம் நிறுவனத்திற்கு 2G அலைக்கற்றை ஒதுக்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்திடம் வாட்ச்டாக் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் புகார் மனுவை தாக்கல் செய்ததை அடுத்து சிபிஐ தனது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. அதோடு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அலுவலகங்களிலும் சிபிஐ சோதனை மேற்கொண்டு 2G உரிமம் வழங்கியதில் நீரா ராணியா போன்ற இடைத்தரகர்கள் போன்றோருக்கு இருக்கும் தொடர்புகளை வெளியிடுமாறு வருமான வரித்துறைக்கு சிபிஐ கடிதம் அனுப்பியது. இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட வருமான வரித்துறை தொலைத்தொடர்புத்துறையின் முக்கிய கொள்கை விவகாரங்கள் அனைத்தும் சட்டவிரோதமாக சில கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை வெளியிட்டது. மேலும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஏல நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்ததாக குறிப்பிட்டது. இதற்கிடையே ராசா மற்றும் நீரா ராணியா இடையில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலும் வெளியாகி மத்திய அரசு மற்றும் ராசாவிற்கு உச்ச நீதிமன்றம் 7000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இருந்த மனுக்களுக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது. அது மட்டுமின்றி 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அரசுக்கு 1.76 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மத்திய கணக்கு தணிக்கை துறை அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து ராசா தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் இதில் சிபிஐ தாக்கல் செய்த 2வது அறிக்கையில் திமுக மாநிலங்களவையின் உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட 4 பேரின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தது. இதற்கடுத்து இதில் ராசா, கனிமொழி உள்ளிட்ட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். 2007இல் தொடங்கப்பட்ட இந்த விவகாரம் கடந்த 2017ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மிகவும் சர்ச்சைக்குரிய வகையிலேயே விவாதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் ராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்ட அனைவரையும் 2G வழக்கிலிருந்து சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது. இருப்பினும் இதில் இன்னும் குளறுபடிகள் இருப்பதாக சில அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சி தரப்பினரும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் 2G வழக்கால் திமுக சந்தித்த பெரிய பின்னடைவை விட பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது G2. திமுகவை காவு வாங்க உள்ளது G2 என்று எந்த ஒரு தடுமாற்றம் இன்றி கூறியிருக்கிறார். இது திமுக தரப்பை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. ஏற்கனவே சவுக்கு சங்கர் கூறிய அனைத்தும் ஒவ்வொன்றாக தற்போது நடைபெற்று வருவதால் G2 திமுகவை காவு வாங்கும் என்ற சவுக்கின் கருத்து அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது.